வணக்கம் மேட்டூர் மீனவன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒகேனக்கல் நீர்வரத்து பகுதியில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக நீர் வரத்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல் தெரியுது. அதனால் நீர் கொஞ்சம் கம்மியாக வருது. பார்க்க ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், அதுதான் ஐந்தருவி. அந்த ஐந்தருவியில் தண்ணி அப்படி புகையாக போயிட்டுருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணுங்க. அந்த ஐந்தருவியில் தண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப இங்கே பாருங்கதா, தண்ணி அப்படி ஐஸ் மாதிரி இருக்குதுங்க. ஏங்க இந்த தண்ணியை பாருங்க, சும்மா ஐஸ் மாதிரி இருக்குதுங்க. ஓ, அருமையாக இருக்குதுங்க. தண்ணின்னா இப்படி இருக்குதுங்க தண்ணி. நீங்கள் உங்கள் உடம்புல எவ்வளோ ஜூடு இருந்தாலும் சரியே, இந்த தண்ணி ஒரு முறை நீங்கள் குளிச்சின்னா உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியும் போயிருங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தண்ணிங்க. அங்கே பாருங்கள், மலைகளில் இருந்து எல்லாம் மலைகளில் இருந்து மூலிகைகளை அடிச்சிட்டு வருது. அந்த மூலிகை தண்ணிங்க. இது சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம காவிரி நீர்ன்றதை விட இது ஒரு மூலிகை தண்ணிங்க. இது நீங்கள் குளிச்சு பாருங்கள், நீங்கள் குடிச்சு பாருங்கள், உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியும் இதில் உங்களுக்கு குணமாகும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே தேவையில்லை. பாருங்கடா, இவ்வளோ சிலு இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்க, நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. பாருங்கள், இப்போ அந்த பகுதி இருக்குது பாருங்கள். அங்கேருந்து தான் நமக்கு கர்நாடகாக்காரங்க அந்த வழியாக தண்ணி விடுறாங்க. இதில் இந்த வழியாக விட்டாங்கன்னா என்னது, அந்த வழியாக விட்டாங்கன்னா நமக்கு இங்கே இருந்துட்டு இங்கே இந்த வழி அப்படியே வருது. இந்த பக்கம் நமக்கு தண்ணி வருது பாருங்கதான். அதுதான் ஐந்தருவி. அது பால் சொல்லுவாங்க, அதான் தொங்கு பாலம் சொல்லுவாங்க. பாருங்கள், மீன் எப்படி மேய்து பாருங்கள், கலர் கலராக பாருங்கதா. மீன் பெய்யுது பாருங்கள். மீன் எப்படி இறை சாப்பிட்டுருக்குது பாருங்கள். மின்னுதா, தெரியுதா கண்ணுக்கு உங்களுக்கு? நல்லா தெரியுது பாருங்கள் மீனுதா. இப்போ நல்ல நல்ல மீனாக இருக்குது பாருங்கதா. இறை சாப்பிட்டுருக்குது பாருங்கள் மீன். ஒரு மீன் கூட்டமே வருது பாருங்க இந்த இடத்துக்கு. பாருங்கதா, மீன் இறை சாப்பிட்டுருக்குது பாருங்கள். ஒரு மீன் கூட்டமே அங்கே தான் இருக்குது. இது ஒரு வகையான அரஞ்சா மீன் இனத்தை சார்ந்தது. இது பாருங்கதா, இந்த மீன் நிறைய இந்த பக்கம் மீன் இறை சாப்பிட்டு இருக்குது. பார்க்க மிகவும் ஒரு அருமையாக அற்புதமாக இருக்குது. ஒகேனக்கலின் அழகு மிகவும் ஒரு சிறப்பானது. ஈடு இணை இல்லாத ஒரு அழகு என்றால் இதுதான். உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இந்த இடத்த சுற்றி பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இடம் இது ஒகேனக்கல்னு சொல்லலாம். நன்றி. எனது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,